தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். கொளத்தூர் தொகுதியில் இவிஎம் சரிபார்ப்பு விஷயம் கடந்த சில தினங்களாக நடந்துகிட்டு இருக்கு. 29ஆம் தேதியிலேருந்து இவிஎம் மெஷின்ஸ் சரிபார்ப்பு 14 பூத்தில் இங்கெல்லாம் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் நின்ன இடம் அது, அந்த தொகுதி. அதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, அவருடைய தோல்வியில் எங்களுக்கு மிகப்பெரிய சதி நடந்திருக்குமோன்னு சந்தேகப்படுறோன்னு சொல்லி அது உரிய பணத்தையும் கட்டி திமுக அங்கே தேர்தல் கமிஷன்கிட்ட அனுமதி பெற்று அங்கே சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சோதனையில் நம்மளாம் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த சோதனையில் ஏற்கனவே அங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த இவிஎம்மோட அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினோட அந்த மிஷினையும் ப்ளஸ் விவிபேடில் விழக்கூடிய அந்த ஸ்லிப்பையும் சேர்த்து எண்ணி அவங்க அதில் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி நமக்கு லிஸ்ட்டு சொல்லுவாங்க பிறகு அதில் என்ன குறைபாடு வருமா, மாற்றம் வருமா, ரிசல்ட்டே மாறி போகுமா அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்தோம். நம்மளை போல தான் நீங்களும் எதிர்பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஆனால் நமக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டோம் முன்னாடியே. தேர்தல் கமிஷனருடைய தில்லாலங்கடி வேலையை ஒத்துக்காது, அந்த மாதிரி எண்ணிலாம் சொல்லாது, இதில் ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றி எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லிடுவாங்கன்னா, அதே மாதிரி முதல் நாள் அந்த தேர்தல் அதிகாரிகளாக வந்தவங்க அந்த ஹெச்சிஎல்லேருந்தோ பில்லுலேருந்தோ அந்த அதிகாரிகள் ரொம்ப தெளிவாக இல்லை நாங்கள் ரொம்ப கரெக்டாக தான் வச்சுருக்கோன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. முதல் நாளும் திமுக தரப்பில் சில குறைபாடுகளை சொன்னாங்க. அது ஒரு பெருசாக பேசு பொருளாக மாறல. நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு புது ஸ்லிப் இருந்துச்சு, அப்புறம் நேம் பேட் போடாமல் இருந்துச்சு, அப்புறம் சீல் வச்சது மாறி இருந்துச்சு, என்னென்னமோ சொன்னாங்க திமுக தரப்பில். ஆனால் வெற்றி பெற்ற அந்த விஎஸ் பாபு அந்த கையை இப்படி ஆட்டிட்டு கிடந்தார் பாருங்க, இந்த வலிப்பு அந்த மாதிரி ஆட்டிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் தரப்பில் இருக்கிற ஆட்கள் தேர்தல் கரெக்டாக தான் நடந்துச்சுன்னா ஏன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. எதையோ ஒன்று சொன்னால் சிக்கலாகிடணும் அவங்க அந்த தரப்பில் சொல்லியிருந்தாங்க. இது முதல் நாள், 2வது நாள், 3வது நாளில் வேறு குறைபாடுகள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு சுயேட்சை வேட்பாளர் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை பொதுவெளியிலே போட்டு உடைச்சார். நான் இந்த தொகுதியில் என்ன சுயேட்சை வேட்பாளருங்க, எப்படிங்க விவிபேடில் விழுந்த சீட்டெல்லாம் இல்லைன்றாங்க, எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டோன்றாங்க, எப்படி அது, அப்போ இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார். இதெல்லாம் கூட தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொள்ளாது, எதையோ வச்சு உருட்டி அவங்க தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். இப்போவும் அப்படிதான் நம்ம அதை நோக்கி தான் ஓடினாலும், இப்போ திமுக சம்பவம் பண்ணுற இடத்தையே போய் சம்பவம் பண்ணுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால் சம்பவம் பண்ணுற ஆளுக்கு சம்பவம் பண்ணுற மாதிரி ஸ்டாலின் வேற ரூட்டில் தேர்தல் கமிஷனை எகிரி அடிக்க ஆரம்பித்தோடனே தேர்தல் கமிஷனால் அந்த அடியை தாங்க முடியல. இன்றைக்கு எத்தனை நாட்கள் நடந்துருச்சு பாருங்க, 29 நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு நடந்த அந்த மெஷின் சரிபார்ப்பு விஷயத்துல மிகப்பெரிய மோசடியை திமுக கண்டுபிடித்து வெளிப்படுத்தி இருக்கிறதுன்னு தான் சொல்லலாம். அது என்ன மோசடி? அப்போ கொளத்தூர் தொகுதியோட ரிசல்ட் மாறிடுமா? கொளத்தூர் ரிசல்ட் மாறினா பெரிய சிக்கலாயிடுமே, தாவேக அரசாங்கத்துக்கே பிரச்சனை ஆயிடுமே, அப்ப இவிஎம் மூலமாக தான் அவங்க வெற்றி பெற்றாங்கன்ற ஒரு முடிவு வந்துருவாங்களே. ஸோ இப்படி எல்லா விஷயங்களும் பரபரப்பாக பேசப்படுது இல்லையா? அவங்க எதை நோக்கி எதை குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார்கள், நமக்கு அதுல என்ன ஒரு புதிய விஷயத்தை நாம அதுல இப்படி மாறலாம், இப்படி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தொகுதியாக கொளத்தூர் தொகுதி மாறலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள்லாம் நமக்கு வந்திருக்கு. அது என்னன்றது தான் நம்ம தெளிவாக நமக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை விளக்க இருக்கிறோம். என்னன்னா, நீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஓட்டு போட்டிருப்பீங்க, பல முறை ஓட்டு போட்டிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பேலட் ஒரு விஷயம் இருக்கும், ஒரு அதிகாரி உட்கார்ந்துருப்பாரு. நீங்க போய் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை காமிச்சீங்கன்னா நீங்க தானான்னு பார்த்துருவாங்க, கையெழுத்து போட சொல்லுவாங்க, அப்போ விரலில் மை வைப்பாங்க. அப்போ மை வச்ச உடனே அந்த அதிகாரி நீங்க போய் ஓட்டு போட போலான்னு சொல்லுவார். அப்போ நம்ம மறைக்கப்பட்ட பகுதிக்கு நேராக போவோம். அந்த அதிகாரி ஒரு பட்டன், அவர் முன்னாடி ஒரு சின்ன மெஷின் இருக்கும், பேலட் மிஷின், அதை ஒரு அமுக்குனாருன்னா நமக்கு அங்கே ஓட்டு போடுற அந்த எந்திரத்துல நமக்கு என்ன சின்னம் வேணுமோ, நமக்கு என்ன யாருக்கு வாக்களிக்கணும் நம்ம முடிவு பண்ணோமோ அந்த பட்டனுக்கு நேராக நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு பட்டன் லைட் எரியும். அப்போ அது பக்கத்துல இருக்கிற விவிபேடில் நாம அழுத்தின சின்னம் ஒரு சின்ன ஸ்லிப்பாக ஒரு சின்ன ஒரு விளக்கு வெளிச்சத்தில் அது தெரியும். ஒரு 10 செகண்ட் அந்த சிம்பிள் நமக்கு ஒரு ஸ்லிப்பில் காட்டும். அப்புறம் அது உள்ளே விழுந்துடும். நாம ஓகே ஓட்டு போட்டாச்சு, நம்ம போட்ட ஆளுக்கு தான் ஸ்லிப் வந்துச்சு சொல்லி நம்ம கடந்து வந்துடுவோம். இது 3 விதமான மெஷின்ஸ் ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கும். அதை நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ அங்கதான் திமுக மிகப்பெரிய ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது. இப்போ ஒரு தொகுதியில உதாரணத்துக்கு அந்த மெஷின்ல 16 பேரோ 12 பேரோ என்னமோ தான் அதில் இடம் பிடிக்கும், நோட்டா உட்பட சொல்றேன் நான். சில தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா 25 பேர் கூட போட்டிடுவாங்க, 18 பேர் போட்டிடுவாங்க. அதாவது அந்த மெஷினை தாண்டி நிற்கிற ஆட்கள்லாம் கூட இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த மிஷின்ல இத்தனை பேர் தான் வைக்க முடியும்னா
இரண்டாவது வைப்பாங்க. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அப்புறம் வந்து முக்கியமான அரசியல் கட்சி, அப்புறம் வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சி, அப்புறம் சுயேட்சைகள், அப்புறம் நோட்டான்ற மாதிரி வரிசைப்படையா வந்து பெயர்கள்லாம் இடம்பெற்றிருக்கும். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த மெஷின்ஸ் பூத் இது இருக்குல்ல, மெஷின் நம்ம ஓட்டு போடுறோமே அந்த இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ நம்ம வந்து அங்கே விவிபேட் ஒன்று தான் இருக்கும். இந்த மிஷின் மட்டும் அந்த டேபிள் பெரிய டேபிளை வச்சு ஒரு 2 மிஷின்னா 2 வச்சிருப்பாங்க. 3 மிஷின் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் போட்டிக்கிடுறாங்க அப்படின்னா 3 மிஷின் வச்சிருப்பாங்க. அப்படி வச்சா 3 மிஷின்ல நம்ம சின்னம் எங்க இருக்குன்னு தேடி பார்த்து நம்ம பட்டன் அமைக்கிட்டு வெளியில வருவோம். ஆனால் அந்த 3 மிஷினும் பிளஸ் விவிபேடையும் கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்று வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் அந்த அதிகாரி முன்னாடி, தேர்தல் அதிகாரி முன்னாடி இருக்கிற கண்ட்ரோல். அவர் ஒரு பட்டன் அமுக்குனா தான் இந்த 3 மிஷினும் ஆக்சஸ் ஆகும். இந்த 3 மிஷின் ஆக்சஸ் பண்ணி அவங்க ஒரு பட்டன் அமைக்கும் போது விவிபேட்ல அது ஸ்லிப் வந்து விழும். ஸோ ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்ட ஒரு விஷயம், அது வந்து மாறவே மாறாது. இப்போ இங்க இருக்கிற மிஷினை தூக்கிட்டு போய் பக்கத்து ரூம்ல போய் வேற விவிபேட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா கனெக்ட் ஆகாது. அது எல்லாமே ப்ரோக்ராமிங், ஒரு செட். அது அப்படிதான் சொல்லப்படுது, அப்படிதான் நம்பப்படுது. இங்கதான் அதான் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. எப்படின்னா, நல்ல பெரிய திருடன் கூட, மிகப்பெரிய கொலகாரன் கூட, அயோக்கியம் கூட தன்னை மறந்து ஏதோ ஒரு துருப்பு சீட்டை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபலமான வழக்குகள்ல அந்த மாதிரி கிடைக்கிற ஆதாரங்கள் மூலமா பல வழக்குகள்ல தீர்வு கிடைச்சிருக்கு. அப்படியாக இன்றைக்கு இந்த விஷயத்தை இப்போ திமுக கையில் எடுத்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து அந்த ஓட்டு, அந்த பேலட் மெஷின் பிளஸ் விவிபேடு, அப்புறம் அந்த எந்திரம், பட்டன் அமுக்கிற எந்திரம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும் இல்லையா? இன்னைக்கு கொடுத்த மிஷின்ல, இன்னைக்கு ஒரு 8 மிஷின் கொடுத்தா அந்த 5 மிஷின்ல விவிபேடையும் அந்த பட்டன் அமுக்கிற மிஷினையும் கனெக்ட் பண்ண முடியல. பேலட் அந்த அதிகாரி அமுக்கிற அந்த பட்டனுக்கும் அவங்களுக்கும் கனெக்ட் ஆகல, ரீட் பண்ணல. எல்லா மிஷினும் ரீட் பண்ணி, ஆமா இவர் எனக்கு மேட்ச் ஆனவர், இந்த மிஷின் என்னோட மேட்ச் ஆனது, நாங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த தேர்தலில், இந்த தொகுதியில, இந்த வார்டுல நாங்க ஓட்டு போடுறதுக்கு நாங்க வந்து கூட்டணி அப்படின்னு அந்த மிஷின் வந்து ஆக்சஸ் பண்ணி காட்டுமா. 1ஆம் நம்பர் ஓகே ஆக்சஸ், 2வது ஆக்சஸ், 3வது ஆக்சஸ்ன்னு காட்டுமா. இப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட, திமுக கொடுக்கப்பட்ட மெஷின்கள்ல தனித்தனியா இருக்கு, ஆக்சஸ் ஆகல. அப்ப என்ன அர்த்தம்? இதுல இருந்து என்ன புரியுது நமக்கு அப்படின்னா, மிஷின்ல ஏதோ ஒரு பெரிய மால் பிராக்டிஸ் நடந்திருக்கிறது, மிஷினை மாத்திட்டாங்க. ஏற்கனவே தேர்தலில் பயன்படுத்தின மிஷின்னா ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிருக்கும், அந்த மிஷின்னா கனெக்ட் ஆயிருக்கும். ஆகலைன்னா அந்த மிஷினை மாத்திருக்கணும், அல்லது இதுல ஏதோ பெரிய சதி நடந்திருக்கும். இதை தான் ஆதாரமாக இன்றைக்கு திமுக கையில் எடுத்திருக்கு. இதுல இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இது நிச்சயமா ஒரு பெரிய சீரியஸ் மேட்டருங்க. இது சும்மா ஏதோ ஜோக்காக ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்ல, ரொம்ப தீவிர. நீ வந்து விவிபேட்ல இருக்கிற சீட்டை எண்ணி சொல்றது கூட தேவையில்லை, விடு பார்த்துக்கலாம். நான் நீதிமன்றத்துக்கு போறேன், நீ எவ்வளவு தூரம் மிஷினை மாத்திட்டேன்னு நான் சொல்றேன். அப்ப தமிழ்நாடு முழுக்க இதான் நடந்திருக்குன்னு சொல்றேன் நான். இது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த விஷயத்தை எடுத்து பேசுவதற்கான சூழல் இல்லைங்க. இந்தியா முழுமைக்கும் பெரிய அதிரடியை கொளத்தூர் தொகுதியில இந்த சிக்கல் ஏற்படுத்தும். எப்படி நாடு முழுக்க இது எப்படிங்க ஏற்படுத்தும் அப்படின்னா, உண்மைங்க. இன்னைக்கு மிஷினை மாத்திட்டவங்க எல்லா இடங்களும் ஆமான்னு தேர்தல் கமிஷன் ஒத்துக்கிட்டு இருக்கு. ஆமா மிஷின் வந்து ஏதோ ரீட் ஆகல, ஏதோ ப்ராப்ளம், சம்திங் இதுல இருக்கு, ஏதோ தப்பு நடந்துச்சு அப்படின்னு தேர்தல் கமிஷன் ஆமோதித்திருக்கிறது, ஒத்துக்கொண்டு எழுதி கொடுத்துருக்காங்களாம். திமுகவிடம் எங்க மிஷின்ல குறைபாடு இருக்கு, ஏதோ சம்திங் ராங், ஆமாங்க ரீட் ஆகல, ஆனா இந்த மிஷின் தான் யூஸ் பண்ணதா சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க, இந்த ரூம்ல இருக்கிற மிஷின் தான் இந்த தொகுதிக்கு பண்ணதுன்னு சொன்னாங்க, அந்த அடிப்படையில் நாங்கள் உனக்கு கொடுத்தோம், ரீட் ஆகல, அப்ப ஏதோ சம்திங் ராங். அப்ப என்னன்னா, ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகலைன்னா அது வேற எங்கோ பயன்படுத்த மிஷின் அல்லது அவசரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்த மிஷின். இதை தான் ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டிலும் இந்த உண்மை வெளிவருகிறது. அந்த மிஷின்ல அவசரமாக ஒட்டப்பட்ட பேர் எழுதப்படாத ஸ்லிப்பு, சீல், பின்பக்கமா போட வேண்டிய சீல் முன்பக்கமா இருக்கிறது, முன்பக்கமா வைக்கப்பட வேண்டிய அந்த நேம் பேட்ஜில் பேர் இல்லை. இப்படி ஏராளமான புகார்களை கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி திமுக தரப்புல எழுப்பினாங்க. இப்போ மிஷினே ஏமாத்திட்டாங்கடா, மிஷினே மாத்திட்டாங்கடான்ட்டாங்க. ஸோ கொளத்தூர் தொகுதி இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இவிஎம் குளறுபடி, மிஷின் திருட்டுத்தனம், தில்லாலங்கடி, தேர்தல் கமிஷனுக்கு பெரிய ஷாக் கொடுத்துருக்கு திமுக. இப்போ ஓஜி திமுகவை இனிமே தான் பார்க்க போறாங்க.
இப்போ அதை வந்து இப்போ நேற்றுலேருந்தே அது ஃபயர் மோடுக்கு வந்துட்டாங்க திமுக காரங்க. ஏன்னா சும்மா கொஞ்சம் சோர்வாக இருந்தவனை நான் வந்து நீ அதை பேசிட்டு இதை பேசிட்டு அவதூறு பரப்பிட்டேன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினை எப்போ கைது பண்ணாங்களோ, எப்போ அவரை தொட்டாங்களோ அன்னைக்கே வந்து பிடிச்சிருச்சு. இனிமே விடாது. இப்போ கொளத்தூர் தொகுதி இருக்குல்ல, கொளத்தூர் தொகுதியில அந்த இவிஎம் குளறுபடிகள் இன்றைக்கு பார்ட்டா இப்போ நீங்கள் எல்லாரும் நம்மலாம் என்ன நினைச்சோம்னா ஓட்டு சீட்டு அதில் எலெக்ஷன் நடத்துங்கன்னு நம்ம கேட்குறோம். அது நியாயமாக நடத்துங்க. அதில் அங்கங்கே பூத் கேப்சர் பண்ணுவா ஏதோ காரணம்லாம் சொல்கிறாங்க. அது -1% தான் நடக்கும். பெரும்பாலும் நம்ம போடுற ஓட்டு யாருக்குன்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். பட் ஆன்லைனில் இந்த மாதிரி இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம்ல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த இவிஎம்ல நடக்கிற குளறுபடிகள்ல பல வகைகள் இருக்குன்றத திமுக இந்த முறை வந்து வேற வேற விதமா காமிக்கிறாங்க. இது ஒருவேளை நீதிமன்றத்தில் போய் இது உறுதிப்படுத்தப்பட்டால் இவிஎம் குளறுபடி உண்மையாயிடும், உறுதியாயிடும். அப்ப தேர்தலுடைய முடிவே மாறக்கூடிய நிலைமைக்கு வரும். இப்ப அந்த கை கால் வலிப்பு அந்த மாதிரி இப்படி ஆடிட்டு இருக்காருல்ல இந்த VS பாபுன்னு ஒருத்தர், அவர் எலெக்ஷனோட ரிசல்ட் என்ன ஆகும்னு நமக்கு தெரியல. ஏன்னா இது போன்ற வழக்குகள்ல நீதிமன்றம் எடுக்கிற முடிவுகள் வந்து அந்த தொகுதியினுடைய ரிசல்ட்டையே மாற்றும். அப்ப மாத்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா மறுதேர்தலுக்கு உத்தரவிடலாம் அல்லது தேர்தலுடைய முடிவை மாற்றலாம். நீதிமன்றம் தான் அது வந்து ஃபைனல் அத்தாரிட்டி, அதுக்கு மீறி யாருமே கிடையாது. அப்ப கொளத்தூருடைய அந்த பஞ்சாயத்து வந்து பெரும் சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்திருக்கு அப்படின்றது மட்டும் நிதர்சனமான உண்மை. இது எல்லாத்தையும் வச்சுதான் இன்னைக்கு அசம்பிளிக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் முதல் தன்னுடைய அமைச்சருடைய பட்ஜெட்டு நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் அவரால் நிம்மதியாக அங்க உட்கார முடியல, ஹாப்பியா இருக்க முடியல. இதுதான் மிக மோசமான நிலைமை. மக்களே, நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.